தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 20/9/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மாற்கு 8:15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளித்த மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கும் கூறும் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், அந்த பரிசேயர் ஏரோதியர் அவர்களுடைய புளித்த மாவு என்றால் அவர்கள் பழைய காலத்து பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்ற அந்த பலிகள், அப்படிப்பட்ட தீட்டு கழித்தல், இப்படிப்பட்ட அந்த செய்கைகளை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். பாவத்திற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டால் அந்த பாவம் தீர்ந்துவிடும் என்று அவர்கள் நினைத்தார்கள். இப்படி அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த மோசேக்குரிய அந்த சட்டதிட்டங்களை அவர்கள் நியாய பிரமாணங்களின்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுவானவர் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய நியாய பிரமாண புத்தகத்தை அழித்துவிட்டு அவர் புதிதாக அவரே நமக்காக வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவரே ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக தனது ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் இப்படி பலியிட வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் ஏதேனும் ஒரு மன மகிழ்ச்சிக்காக ஒரு கெட் டுகெதர் போன்று நம்முடைய உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்திற்கு சென்று அங்கு நாம் சேர்ந்திருந்து ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டி அல்லது வேறு ஏதாவது ஒரு மிருக ஜீவனை நாம் அடித்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடலாம். அது தவறில்லை. ஆனால் பாவத்திற்கு பரிகாரமாக அப்படி என்று நாம் பலியிடுவது அருவருப்பத்தக்க காரியம். அது இயேசுவானவர் அதை அருவருக்கின்றார். ஆகவே தான் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு பழைய காலத்தில் தான் நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் ஆலயத்தில் சென்று விளக்கேற்றினால், மெழுகுத்திரை ஏற்றினால் நம்முடைய பாவங்கள் தீர்ந்துவிடும், நம்முடைய சாபங்கள் நீங்கிவிடும் என்று சிலர் நினைக்கின்றார்கள். இப்படி அநேக காரியங்கள், ஏதாவது பிசாசு பிடித்து விட்டது, அதனால் மந்திரிக்க செல்கின்றார்கள். இப்படி தேவையற்ற அந்த வழிபாடுகளை, தேவையற்ற அந்த முறைகளை அவர்கள் பின்பற்றினதை பார்த்துதான் கர்த்தர் நம்மை பார்த்து இப்பொழுதும் கூறுகின்றார், அந்த பரிசேயருடைய ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் விசுவாசத்தோடு எண்ணெய் பூசி ஜெபித்தால் வியாதி குணமாகும் என்று கூறுகின்றார். அதேபோல் மூப்பர்களை வரவழைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பாவங்கள் சாபங்கள் நீக்கப்படும் என்று வேதாகமம் கூறுகின்றது. ஆகவே நாம் விசுவாசத்தோடு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். விசுவாசத்தோடு ஊழியக்காரர்களை அழைத்து ஜெபிக்கலாம், அது தவறில்லை. ஆனால் அவர்களே நம்பி அவர்கள் கடவுளை போன்று அவர்களை கடவுளுக்கு ஒத்ததாக தூக்கி வைத்துக் கொண்டு நாம் ஜெபிக்காமல் இருப்பது தவறு. ஆகவே பிரியமான சகோதர சகோதரியை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் முதலில் அந்த பரிசேயருடைய ஏரோதினுடைய அந்த புளித்தமாவை தள்ளிவிட்டு இயேசுவையே நம்பியிருப்போம். நாம் ஜெபித்தால், நாம் உபவாசித்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் பாவங்களையும் சாபங்களை நீக்கி நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசத்தோடு நாம் இருப்போம். அந்த ஆட்டுக்குட்டி பலி, மெழுகுத்திரி ஏற்றுதல், அப்படி தேவையற்ற காரியங்களை நாம் விட்டுவிட்டு கர்த்தரை மட்டுமே நம் நினைத்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம். கர்த்தருடைய இந்த வேதாகமத்தில் எத்தனையோ அற்புதங்களை செய்துள்ளார். அவர் அற்புதங்களை கூறி நாம் நன்றி சொல்லலாம். நமக்கு செய்த அற்புதங்களை கூறி நன்றி சொல்லலாம். இப்படி ஸ்தோத்திர பலிகளை செய்வோம். பழைய அந்த பரிசேயருடைய சதுசேயருடைய ஏரோதினுடைய புளித்தமாவை நாம் தள்ளிவிட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம்.
ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்களும் அந்த பரிசேயருடைய ஏரதனுடைய புளித்தமாவில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்பா. பலியிடுதல், மெழுகுவர்த்தி ஏற்றுதல், திஷ்டி கழித்தல், இப்படி நமக்கு பிரியமற்ற காரியங்களை செய்த அந்த காரணத்திற்காக நாங்கள் இப்பொழுது யார் யாரெல்லாம் என்னுடன் சேர்ந்து மனமார்ந்த மன்னிப்பு கேட்கின்றார்களோ எங்களை மன்னியுங்க. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கூறினபடி தோத்திர பலிகளை செய்து செலுத்தி பரிசுத்தமாய் வாழ்ந்து இரவும் பகலும் விதத்தை தியானித்து உமக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று நாங்கள் உறுதியெடுக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.